Hi viewers, welcome to our channel Learn for Max. இந்த வீடியோவில் ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் D1 செகண்ட் ஷிஃப்டோட அனலைசிஸ் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். Article 45 added through which constitutional amendment? Article 45 எந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் படி ஆட் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. 86th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட். 9th schedule was added to the Constitution of India by which amendment? First Amendment Act கீழே தான் 9th schedule ஆட் பண்ணியிருப்பாங்க. 1951. Next question. 10th schedule was added to the Constitution of India by which amendment? First amendment. சாரி, இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. 10th schedule வந்து எப்போ அப்படின்னா second amendment. Second Amendment Act அது கீழே தான் இந்த ஷெடியூல் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. 10th ஷெடியூல் வந்து என்ன அப்படின்னா ஆன்டி டிஃபெக்ஷன் லா. ஆன்டி டிஃபெக்ஷன் லாவை தான் 10th ஷெடியூல் ஆட் பண்ணியிருப்பாங்க. 52nd அமெண்ட்மெண்ட், ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் கிடையாது. ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் வந்து 9th ஷெடியூல் 1951 இது பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் எஸ்ஐ யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் என்னன்னு கேட்குறாங்க. கெல்வின். விட்டமின் சி கன்சிஸ்ட் ஆஃப் விச் ஆசிட்? ascorbic acid. Who won 2 medals in Paris Olympics? Manu Baker. Who is the 51st Chief Justice of India? Rajiv Khanna. அப்போ 50th Chief Justice யாரு? C.Y. Chandrasud. C.Y. Chandrasud தான் 50th Chief Justice இருந்திருப்பாரு. 51st Chief Justice யார் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ராஜீவ் கண்ணா. மினிமம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 ரயில்வே ட்ராக்ஸ் இன் ப்ராட் கேஜ். ப்ராட் கேஜில் 2 ரயில்வே ட்ராக்ஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கேப் என்னன்னு கேட்குறாங்க. 1.76 மீட்டர். அதே இது நேரோ கேஜாக இருந்தால் 0.762 மீட்டர். மீட்டர் கேஜாக இருந்தால் 1 மீட்டர். அப்படிங்கிறது 2 ரயில்வே ட்ராக் இடையில இருக்கக்கூடிய கேப்பாக இருக்கும். உத்தராயன் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட்டட் இன் விச் மந்த்? எந்த மந்த் உத்தராயன் செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. ஜான்வரி, குஜராத். நம்ம இங்கே பொங்கல், மகராந்தி அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுவோமா? Jan 14th. அதை தான் அங்கே உத்தராயன் அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஜான்வரி மந்த், குஜராத். Who built temple for goddess நிஷா பசுதினி? அவங்களுக்கு நிஷா பசுதினி காடஸ்க்காக டெம்பிள் கட்டினது யார்? விஜயாலய சோழா. விஜயாலய சோழா எங்கே கட்டியிருப்பார் அப்படின்னா தஞ்சாவூர். நிஷாம்பசுதினி காடஸ் வந்து துர்கா அப்படின்னு சொல்லுவாங்க. In which city Swami Vivekananda participated in the World Parliament of Religious? In 1893. 1893ல விவேகானந்தர் கலந்துக்கிட்ட வேர்ல்டு பார்லிமெண்ட் ஆஃப் ரிலிஜியஸ் மீட்டிங் எங்கே நடந்துச்சு? சிக்காகோ இன் யூஎஸ்ஏ. யூஎஸ்ஏல இருக்கக்கூடிய சிக்காகோவில் நடந்திருக்கும். Which river divides peninsular India into 2 parts? நர்மதா. இந்தியாவை நார்த் இந்தியா சவுத் இந்தியான்னு 2 பிரிக்குது. இது எப்படின்னா இந்த நர்மதா ரிவர் தான். இதுதான் அவங்க கொஸ்டின் கேட்குறேன். இந்தியாவை 2 பார்ட்டாக பிரிக்கிறது இது நர்மதா ரிவர். இது வந்து வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர். விந்தியா அண்ட் சாத்புரா ரேஞ்சஸ்க்கு நடுவில் இருக்கும் இந்த 2 ரிவர். இந்த ரிவர் 2 ரேஞ்சஸ்க்கு நடுவில் ஃப்ளோ ஆகுது. வாட் இஸ் த ரெப்போ ரேட் ஆஃப் ஆர்பிஐ? ஆர்பிஐயோட கரண்ட் ரெப்போ ரேட் என்னன்னு கேட்குறாங்க. 6.25. போன ஷிஃப்ட்டில் அப்படியே ரிவர்ஸ் ரெப்போ ரேட் கேட்டிருந்தாங்க. ரெப்போ ரேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா
ஆர்பிஐ மணி வந்து lends to கமர்ஷியல் பேங்க் கொடுக்குற இன்ட்ரெஸ்ட். ஆர்பிஐ வந்து கமர்ஷியல் பேங்க்கு கொடுக்கும்போது சம் இன்ட்ரெஸ்ட்டை வந்து பேங்க் சைட்லேருந்து பேங்க்லேருந்து வாங்குவாங்க. அதுதான் ரெப்போ ரேட்டுங்கிறது. ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படின்னா கமர்ஷியல் பேங்க்ல இருந்து ஆர்பிஐ லெண்ட் பண்ணுறது தான் ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டுங்கிறது. போன ஷிஃப்ட்டில் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் கேட்டிருந்தாங்க, இந்த ஷிஃப்ட்டில் ரெப்போ ரேட் கேட்டிருக்காங்க. ஹூ அசிஸ்ட் நானா சாஹிப் இன் ரிவால்ட் 1857? 1857 ரிவால்ட்டில் நானா சாஹிப் கூட இருந்தது யாருன்னு கேட்குறாங்க. சந்தியா தூப். போன ஷிஃப்ட்டில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 1857 ரிவால்ட்டப்போ டெல்லியை ரீகேப்சர் பிரிட்டிஷ் எப்போ பண்ணாங்க அப்படிங்கிறத கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. வாட் வாஸ் த கேபிட்டல் ஆஃப் குப்தா எம்பையர் டூரிங் த டைம் ஆஃப் அசோகா? அசோகாவோட பீரியடில் குப்தா எம்பையரோட கேபிட்டலாக இருந்தது எதுன்னு கேட்குறாங்க. பாட்டலிபுத்ரா. இதுக்கு முந்தின ஷிஃப்ட்டோட அனாலிசிஸ் வீடியோவும் போட்டிருக்கோம், அதையும் மறக்காமல் பாருங்கள். எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த டாபிக்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்துட்டு போயிருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1857 ரிவால்ட். ரிவால்ட் பார்த்துட்டு போயிருங்க. நெக்ஸ்ட்டு ஃபெஸ்டிவல், அதோ எத்தனை டேஸ் செலிப்ரேட் பண்ணுறாங்க, எந்த மந்த்து செலிப்ரேட் பண்ணுறாங்க, எங்கே செலிப்ரேட் பண்ணுறாங்க, அப்படியே டீட்டெயிலாக படிச்சுட்டு போயிருங்க. ஃபெஸ்டிவல் எந்த ஸ்டேட்டுன்னு மட்டும் படிச்சுட்டு போயிடாதீங்க. நெக்ஸ்ட் ஒலிம்பிக். ஒலிம்பிக் அண்ட் பேரா ஒலிம்பிக்ஸ். இதில் மெடல் வின் பண்ணவங்க எத்தனை மெடல் வின் பண்ணியிருக்காங்க, எந்த கேம் எந்த ஈவெண்ட்டில் வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு போங்க. ரீசன்ட் அப்பாயின்மெண்ட்ஸ். அப்புறம் இம்பார்ட்டன்ட் ஆர்டிகிள்ஸ் அமெண்ட்மெண்ட், இம்பார்ட்டன்ட் ஆர்டிகிள் அமெண்ட்மெண்ட்ஸ், அப்புறம் எஸ்ஐ யூனிட்ஸ். இது எல்லாமே பார்த்துட்டு போயிருங்க. அடுத்தடுத்த ஷிஃப்ட் போகிறவங்க பார்க்காம போக வேணாம். முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணிடுங்க. மற்ற டாபிக்ஸும் பாருங்கள், இது கொஞ்சம் லைட்டாக பார்த்துட்டு போயிருங்க. இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார்